Hey guys, welcome back to our channel Hustling Minds. இன்னைக்கு வீடியோவில் print on demandல trademark and copyright அப்படின்னா என்ன, எப்படி உங்கள் ஷாப்பை சஸ்பெண்ட் அண்ட் பேன் ஆகாமல் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம வீடியோஸை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் print on demand, Etsy அண்ட் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் செல் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு வீக்லி வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வீக்லி கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஃப்ரீ Etsy டூல் கிட்டையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரேட்மார்க் அண்ட் காப்பிரைட் அப்படின்னா என்ன? ட்ரேட்மார்க் அப்படிங்கிறது தமிழில் முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பிராண்ட் நேம், லோகோ, டேக்லைன் அந்த மாதிரி ஒரு பிராண்டை ரெஃபர் பண்ணுறது எல்லாமே ட்ரேட்மார்க்காக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா எல்லாமே யூனிக்கான கலர்ஸ், நேம்ஸ், ஷேப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஃபேமஸான பிராண்ட்ஸ் தான். இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. இங்கே ஒரு டிசைன் இருக்குது. இந்த டிசைனை பார்த்த உடனே உங்களுக்கு இந்த லோகோ ஞாபகம் வருது இல்லையா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள், இங்கே அமேசான் லோகோ இருக்குது. நான் அமேசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். இதில் வேர்ட் மட்டும்தான் மாறுது அண்ட் சிம்பிளை கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருக்கேன். பட் ஃபாண்ட் அண்ட் கலர் எல்லாமே சேம் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன் ஆல்ரெடி ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற பிராண்ட் ஒரு கம்பெனியை குறிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் ட்ரேட்மார்க் ரூல்ஸை வயலேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ரெட்பபிளில் பார்த்தீங்கன்னா நிறையா ட்ரேட்மார்க் டிசைன்ஸாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளும் கீவேர்ட்ஸில் ஸ்பைடர்மேன் ஆர் மார்வல் அதை மென்ஷன் பண்ணாமல் டிசைன் மட்டும் போடலாம். பட் இன்றைக்கி இல்லைனா ஒரு நாள் மார்வல் கம்பெனி பார்த்துட்டு டிசைனை ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ரெட்பபிள் ஆர் Etsy உடனே அந்த டிசைனை ரிமூவ் பண்ணிவிடும். இதே மாதிரி உங்கள் ஷாப்பில் நிறையா தடவை ட்ரேட்மார்க் அண்ட் காப்பிரைட் இஷ்யூஸ் வந்தது அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்கள் அக்கௌண்ட்டை பேன் அண்ட் சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் அமேசான், Etsy, Zazzle அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டிசைன் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரீசர்ச் பண்ணிவிட்டு போடுங்க. நீங்கள் ஓனாக ஷாப்பிஃபை ஆர் print on demand ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் அண்ட் மூவி கேரக்டர்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணி போடலாம். யாரும் உங்கள் ஷாப்பை சஸ்பெண்ட் ஆர் பேன் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் அந்த ட்ரேட்மார்க் கம்பெனிக்கு தெரிஞ்சு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் பெனால்ட்டி கட்டுற மாதிரி இருக்கும் அண்ட் நீங்கள் கோர்ட்டோட டீல் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் காப்பிரைட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். காப்பிரைட் அப்படிங்கிறது தமிழில் பதிப்புரிமை. இது ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை மற்றவங்க காப்பி பண்ணாமல் இருக்கிறதுக்கு காப்பிரைட் வாங்கிப்பாங்க. புக்ஸு, மூவிஸ், டிஜிட்டல் ஆர்ட் ஒர்க்ஸ், மியூசிக், ஸ்கிரிப்டு இந்த மாதிரி ஒரு ஆர்ட் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஓன் க்ரியேஷனாக இருந்தால் காப்பிரைட் எடுத்துக்கலாம். நான் ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி வேறு எங்கேயுமே இல்லை ஆன்லைனில், நான் தான் ஃபர்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா ஜென்ரலாக இதோட காப்பிரைட் ஓனர் நான் தான். இதை யாரும் யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணாங்கன்னா அவங்கள ரிமூவ் பண்ண சொல்லி நான் கேட்கலாம். பிகாஸ் ஒரிஜினல் ஆர்ட் ஒர்க் என்னோடது அண்ட் நான் தான் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணேன். அதே மாதிரி ஒரு டிசைனை நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறீங்க, அதை மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் செல் பண்ணுறீங்க அண்ட் எவ்வளோ நீங்கள் அந்த டிசைனை மாடிஃபை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ரெட்பபிள் மாதிரி வெப்சைட்ஸில் நிறையா சிமிலராகவே தான் டிசைன்ஸ் இருக்கும். அது அவங்க பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் யாராவது இது என்னோட ஒரிஜினல் ஆர்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா ரெட்பபிள் காப்பி டிசைனை ரிவ்யூ பண்ணிவிட்டு எடுத்துரும். இப்போ உங்களோட டிசைன் ரொம்ப நல்லா செல் ஆகிட்டு இருக்குது, இதை யாரும் ஸ்டீல் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு ட்ரேட்மார்க் கிளைம் பண்ணிக்கலாம். எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அதை பொறுத்து சர்ச் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், எப்படி ஒரு டிசைனுக்கு ட்ரேட்மார்க் அண்ட் காப்பிரைட் செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் Etsyயில் ஃபன்னி ஷர்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். நிறையா கிராஃபிக்கல் ஷர்ட்ஸ் இருக்குது, டெக்ஸ்ட் பேஸ்ட் டிசைன்ஸும் இருக்குது. நீங்கள் இது ஜஸ்ட் டெக்ஸ்ட் தானே, அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். பட் இதுவும் கூட யாராவது ட்ரேட்மார்க் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்க்கு போயிட்டு பேசிக் ட்ரேட்மார்க் சர்ச் கொடுங்க. இங்கே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் query கொடுத்துருங்க. இங்கே ரிசல்ட்ஸ் எதுவுமே காமிக்கலை அப்படின்னா ஓகே, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேறு ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வேர்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே லைவில் இருக்குது. டெட்டில் இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணி டிசைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட் இயர் இந்த கோட்ஸ் போட்டு ஒரு ப்ராடக்ட் அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறையா வியூஸ் அண்ட் லைக்ஸ் கிடச்சிது. பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் Etsyலேருந்து எனக்கு வார்னிங் மெயில் அந்த ப்ராடக்ட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு நல்ல நீஷ் ஒன்று கிடச்சிது. சரி, ஜூம்பா அப்படிங்கிறது ஒரு டான்ஸ் ஃபார்ம் தானே, அதில் நல்ல டிமாண்டும் இருக்குது, காம்படிஷனும் லோவாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா ஜூம்பா அப்படிங்கிறது ஒரு ட்ரேட்மார்க்டு கம்பெனி அண்ட் அவங்க க்ளோத்திங்லேருந்து எல்லாத்துக்குமே அவங்க நேமை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ நெக்ஸ்ட், காமனாக கேட்குற கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சோஷியல் மீடியாவிலேருந்து ஒரு இமேஜர் ஆர்ட் ஒர்க்கை நான் யூஸ் பண்ணலாமா? காப்பிரைட் அப்படிங்கிறது எந்த ஒரு க்ரியேட்டிவ் ஒர்க் ஒன்ஸ் அப்லோட் பண்ணிட்டாலும் அது நேச்சுரலாக ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணவங்களுக்கு தான் போயிடும். ஸோ அதை நீங்கள் ட்ரேஸ் பண்ணி கூட வேறு வெப்சைட்டில் போட்டு செல் பண்ணக்கூடாது. வேணும்னா அந்த ஆர்டிஸ்ட்டை நீங்கள் செல் பண்ணிக்கலாமா, கிரெடிட் கொடுத்துட்டு ரீபோஸ்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கலாம்.
நெக்ஸ்ட் டிவி ஷோஸ் அண்ட் மூவி கேரக்டர்ஸை வரைஞ்சி செல் பண்ணலாமா. இந்த ஷர்ட் பார்த்திங்கன்னா அப்படியே மார்வல் கேரக்டர்ஸோட பிக்சர் இருக்குது. இது ட்ரேட்மார்க் இன்ஃப்ரிஞ்சிங்கில் வரும். அதே மாதிரி ஹேண்ட் ஆன் டிசைன்ஸ் கூட நீங்களாக ஒரு கேரக்டரை க்ரியேட் பண்ணலை, ஆல்ரெடி இருக்கிற ஒரு கேரக்டரை தான் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க. ஸோ ஒரு மூவி எடுக்கும் போது அதில் இருக்கிற எல்லா டீட்டெயில்டான விஷயத்துக்கும் சேர்த்து தான் காப்பிரைட்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ நீங்களே ட்ரா பண்ணாலும் அந்த கேரக்டரை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது அந்த மூவி தான். நெக்ஸ்ட் கிரியேட்டிவ் மார்க்கெட் மாதிரி வெப்சைட்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணால் காப்பிரைட் இஷ்யூஸ் வருமா. கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்கா மாதிரி நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. கிரியேட்டிவ் மார்க்கெட், பிளேஸ்இட், ஸ்மார்ட் மார்க்கப்ஸ். நீங்கள் மந்த்லி ஒரு இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணிவிட்டு ஃப்ரீயாக கிராஃபிக்ஸ், ஃபாண்ட்ஸ், மார்க்கப்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி அதை பர்சனல் அண்ட் கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்காவில் $1 ஆஃபர் போட்டிருக்காங்க. 75 rupees தான் வரும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா பிஓடி லைசன்ஸ்னு போட்டு இருந்தால் அந்த டிசைனை நீங்கள் அப்படியே மாடிஃபை பண்ணாமல் பிஓடி வெப்சைட்ஸில் போட்டு செல் பண்ணலாம், உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்டிவாக இருக்கிற வரைக்கும். பியூடி லைசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதை ஆல்டர் பண்ணி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரீ பிக் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எது டவுன்லோட் பண்ணாலும் அந்த க்ரியேட்டருக்கு ஆட்ரிபியூஷன் கொடுக்கணும் அண்ட் அந்த டிசைனை ஒரு மெயின் எலமெண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒவ்வொரு லைசன்சிங் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும், அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எப்படி காப்பிரைட் அண்ட் ட்ரேட்மார்க் வயலேஷன்ஸ் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சில டிப்ஸ் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணுறது தான். நீங்கள் மற்ற டிசைன்ஸ்லேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம், பட் ரொம்ப சிமிலராக இல்லாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கம்பெனி லோகோ, பிராண்ட் நேம்ஸ், டேக்லைன்ஸ், மூவிஸோட கேரக்டர், லிரிக்ஸ் அந்த மாதிரி ஆல்ரெடி ட்ரேட்மார்க்காக இருக்கிற விஷயத்த நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கூகுள் ஆர் சோஷியல் மீடியாலேருந்து இமேஜஸ் எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. அது க்ரியேட்டிவ் காமன் லைசன்ஸில் இருந்தால் அது பரவாயில்ல, இல்லைனா பப்ளிக் டொமைன் இமேஜஸ்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அன்ஸ்பிளாஷ், விக்கிமீடியா காமன்ஸ் அந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது. காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஎஸ்பிடிஓ டேட்டா பேஸில் போய்ட்டு காப்பிரைட் அண்ட் ட்ரேட்மார்க்கை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரொம்ப நல்லா ஆர்ட் ஒர்க்ஸ் பண்ணுறீங்க, மூவி கேரக்டர்ஸ் அண்ட் கார்ட்டூன்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணணும் அப்படின்னா அந்த கம்பெனியை காண்டாக்ட் பண்ணி கொலாபரேஷனுக்கு கேட்கலாம். ஸோ லீகலாக நீங்கள் டிசைன்ஸை செல் பண்ணலாம். அதே மாதிரி ரெட் பபிளில் ஃபேன் ஆர்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபேமஸான பிராண்ட்க்கு நீங்கள் டிசைன் பண்ணி செல் பண்ணலாம். பட் சில கைட்லைன்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே உங்கள் டிசைன்ஸ் ஃபிட் ஆகலை அப்படின்னா ரெட் பபிள் உங்கள் டிசைனை ரிமூவ் பண்ணிடும். நெக்ஸ்ட் காப்பிரைட் எடுக்க முடியாத திங்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு பொதுவான வார்த்தைகள், ஃப்ளாக்ஸ், கோட்ஸ். இந்தியாவில் எப்படின்னு தெரியல, பட் யூஎஸ் கவர்மெண்ட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்க எல்லா இமேஜஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் நாசா இமேஜஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பிகாஸ் அதெல்லாம் க்ரியேட்டிவ் காமன் லைசன்ஸில் வந்துடும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இன்ஃபர்மேட்டிவான வீடியோ போடுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். இதை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அண்ட் நம்மளோட ஃபேஸ்புக் குரூப்லேயும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.